போயிடுவோம். போயிட்டு இதில் அழகாக வந்து ஏறிடுவோம். இதே மண்டி வந்து நம்ம ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு போயிடுவோம். போட்டுட்டு முன்னாடியே 4 பேருக்கு ஒரு ரூம், 3 பேருக்கு ஒரு ரூம் அப்படி சுற்றுவாங்க. நாளைக்கு போய் தண்ணி இப்போ மட்டும் நாளைக்கு ரெடி ஆகிடும். இந்த பஸ்ஸும் சமையல்காரர் 5 பேர் 4 பேர் 3 பேர் வருவாங்க நம்ம கூட. அவங்க வந்து வேலை வேலைக்கு 3 வேலையும் காலையில் காஃபி, அதுக்கப்புறம் டிஃபனு, மதியம் சாம்பார், ரசம், மோர், கார குழம்பு, பொரியல், அப்பளம், சாப்பாடு. நைட்டுக்கு அதே மாதிரி தொலைகிறது. தக்காளி எல்லாம் போட்டு அவங்க எண்ணெய் பாக்கெட்டோட வச்சாங்க. அவங்க எண்ணெய் பாக்கெட்டு சாஞ்சிட்டு இருக்கும். சரிப்பா, அவர் தெரியல, அவர் சொல்லிட்டாரு, விட்டுக்கலாமா? அவங்க பாத்துக்கிறாங்க. அப்புறம் அடுத்த டைம் ரெண்டரை படிங்களா? அது பெரிய படியால. அப்போ தண்ணி எத்தனை லிட்டர் ஊற்றிருக்கீங்க? 10 லிட்டருக்கு மேலே வராது. 20 லிட்டர் கேன் தானே இது? 10 லிட்டர் கேனா இது? 20 லிட்டர் தானேங்க இது? 20 லிட்டர் கேனுங்க இது? பாதி, அதுக்கு மேலே ஏற்றிருக்கீங்க. சரி, ஓகே. அது என்னம்மா 2 நாயனை தான் நிற்க திருந்தாரேன். சரி, லெமனை பிரிஞ்சு விட்டுட்டாங்க. ஒரு லெமன் பிரிஞ்சு அதை கையில் யூஸ் பண்ணிட்டாங்க. टोमेटो टोमेटो தக்காளி போட்டதுக்கப்புறம் தண்ணி
லாஸ்ட்டில் பொருளை பண்ணி வச்சுட்டாங்க. பீஸ் வேறு பண்ணி வச்சு தான் போட்டுருக்காங்க. இது கொஸ்துங்களா? குடிக்கல. இல்லை இல்லை, இதை முடிச்சுட்டு போகிறேன். பக்கத்தில் ஜல்லி போட்டு அது மேலே ஃபுல்காக சுற்றி எடுக்கிறாங்க. அது நெய் தர அம்மா அதில் அது இது இது வேஸ்ட்டுடாம்மா, பப்பு வேஸ்ட்டுருண்டா, கண்டிப்பாக வேஸ்ட்டுருண்டா. அதில் மனசா தீம் தானே மீன் பேசுமா கெட்டிப்பட்டுட்டேன். இங்கே வாசல் எங்கே இருக்குது? வாசல் எங்கே இருக்குது? அது மஞ்சள் இல்லை, நசாலி நட்டில் அது என்ன பொடிங்க? அது கொஸ்து பொடினா? இதெல்லாம் சமமாக போடணுமா? கடலப்பயிறு, உளுத்தம்பயிறு, மல்லி. கடலப்பயிறு, உளுத்தம்பயிறு ஒரே குவான்டிட்டி. 2 டம்ளர் மல்லி. ஓஹோ, மிளகா. ஓ, அதை வறுத்து அப்படியே பொடி பண்ணிக்கணுங்களா? ஓகே ஓகே. அந்த டிஃபன் சாம்பார் ஒன்று இருக்கு இல்லைங்களா, காலையில் வைக்கிறீங்களே, அது எப்படி தாங்க வைக்கிறது? அது அந்த டிஃபன் சாம்பார் வீட்டில் செய்யறதுக்கு தான். ஓகே. மிளகு சீரகம் அது எவ்வளோ போடணும்? 1 டம்ளர்னா 4 டம்ளர் போடலாமா? ரொம்ப கம்மியாக தான் போடணுமா? 1 டம்ளர் பப்புக்கு மல்லி எவ்வளோ? மல்லியா? ஓ ஓ
ஆ ஆ ஆ அது அதில் என்னென்ன எப்படிங்க வெங்காயம் தக்காளிலாம் போட்டு பப்பிலே வேக வச்சுருவீங்களா? ஆ ஆ ஆ ஆ புளி கொஞ்சமாக போடணுமா நிறைய போடணுமா அதுக்கு? ஆ ஆ ஆ ஆ அந்த சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சு இந்த சாம்பார் பொடியை போடணும். அதான் ஆ ஆ தெரியுது. ஆ என்ன பயிருங்க அது? தோரம் பயிரா கடல பயிர் பச்சை பயிரா? ம் ஆ கலந்து போடுவீங்க. இந்த மெனுவில் இருக்கா? இந்த வீக் மெனுவில் அந்த சாம்பார் எனக்கு சொல்லுங்கள். அது ஒரு நாள் மட்டும் நம்ம பார்க்கலாம்.